Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல கேட்டது போல தான் ஒரு ஆடியோ எடிட் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணனும், ஒரு ஆடியோக்கு வந்து எப்படி ஒரு எடிட் ஆடியோ மேக் பண்ணி நம்ம வந்து EFX எடிட்டிங்க்கு வந்து யூஸ் பண்றது அப்படினா வந்து இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஆடியோ எடிட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ப் எடிட் இல்லனா ஒரு ஸ்லோவான எடிட் இந்த மாதிரி வந்து நிறைய ஆடியோ எடிட்ஸ் இருக்குது. அதல வந்து நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தவிர இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அப்ளிகேஷன், ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது போலே ஒரு ஆடியோ எடிட் வந்து நம்ம எந்த ஆப்பில் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம்னா Audiolab தான் அந்த ஆப்போட நேமு. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு பிசியில் வந்து ஆடியோ எடிட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து நம்ம மொபைலில் பண்ண முடியும். நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து லோ ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹையாக வந்து அதோட வாய்ஸ் வந்து போகும். அது பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்டு இல்லைனா ஒரு ரிவர்ப் சவுண்டு இந்த மாதிரி நிறைய வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த ஆப்பில் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து 1-2 ஸ்டெப்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஆடியோ, ஒரு ஆடியோ வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், 2 ஆடியோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆடியோ, அதுக்கப்புறம் டேக் எடிட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கம்ப்ரஸ் ஆடியோ, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஆடியோ உங்கள் வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோவை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், SFX ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இல்லைனா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த சென்டென்ஸை தூக்கி இதில் போட்டிங்கன்னா அது வந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும். அதே போல் அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா வாய்ஸாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் உள்ள ஆடியோஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும், நார்மலைஸ் பண்ண முடியும் ஆடியோவை. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோவோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவில் வந்து கரவுக்கு தனியாக எடுக்க முடியும். இதை போல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்னே சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சின்ன செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும். அதாவது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு கீழே இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்ஸ்லாம் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிஃபால்ட் ஆடியோ ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேவில் தான் இருக்கும் ஸ்டார்டிங். அதை நம்ம என்ன பண்ணிங்கன்னா MP3க்கு மாற்றிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் ஆடியோ பிட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா கம்மியான பிட்ரேட் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 320 பிட்ரேட் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோ வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். ஓகேவா? இந்த 2 செட்டிங்ஸை மட்டும் தான் நீங்கள் மாற்றணும், வேறு எதுவும் பண்ணாதீங்க. அதே போல் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாய்ஸ் சேஞ்சர் ஆப்ஷன் வந்து நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆடியோ, அதாவது நீங்கள் எந்த ஆடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சிப்மங்க், ட்ரங்க், ஸ்பின்னிங், ஸ்லோ ஃபாஸ்ட், ஸ்கேரி, எக்கோ, பேபி, சரவுண்ட், மேல், ஃபீமேல், டார்க் வெடார், பி, ஹீலியம், எக்ஸ்ட்ரா ஃப்ளோரைட், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வாய்ஸஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும். இது எதுவுமே எனக்கு தேவையில்லடா அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதில் போனீங்கன்னா ஸ்பீடு, அதாவது சாங்கோட ஸ்பீடு, சாங்கோட பிச்சு, எக்கோ, ரிவர்பு, ஃப்ளாங்கர் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் பேஸு, ட்ரிபிள் எதுனாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கஸ்டமாக கூட வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? பட் நான் இந்த ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள கொடுத்த ப்ரீசெட்ஸே வந்து நம்ம யூஸ் பண்ணி சூப்பராக பண்ண முடியும். அதை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு 29 செகண்ட்ஸ் இருக்குன்னா அந்த இது வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற 2 எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தீட்ரல். அதாவது அண்டர் வாட்டர்னால் உங்களுக்கு தெரியும், தண்ணிக்கடியில் இருந்து ஒருத்தவங்க பேசினா எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு எஃபெக்ட் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த எஃபெக்ட்டு. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே போல் ஒரு எக்கோ ஒரு ரூமில் இருக்கோம்னா அந்த எக்கோக்கு வந்து அந்த ஆடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கத்தீட்ரல்னா ஒரு சர்ச்சில் ஒரு ஆடியோ இருந்துச்சுன்னா இப்போ இருக்கும் கோரஸ் அந்த போல இருக்கும். ஓகேங்களா, பேசிக்காக இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட சாதாரண ஆடியோ எடிட் பண்ணாத ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர்னு இருக்குல்ல, அந்த அண்டர் வாட்டர் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் மார்க் வந்து அப்படியே அந்த டைம் லைனுக்கு ஏற்றாப்புல வந்து மூவ் பண்ணுறது தெரியும். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுங்கிற செட் பண்ணி இப்போ 8 செகண்டில் நான் வந்து மாற்றுறேன், அடுத்து கத்தீட்ரல் கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போனா அந்த அடுத்த செகண்ட்ஸ்க்கு வந்து கத்தீட்ரல் வந்து எஃபெக்ட் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து நான் மறுபடியும் வந்து அண்டர் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னா 20 செகண்ட்ஸில் மறுபடியும் அண்டர் வாட்டர் கொடுத்தேன்னா மறுபடியும் அந்த அண்டர் வாட்டர் எஃபெக்ட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, மறுபடியும் கத்தீட்ரல் கொடுத்தோம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு அந்த ஆடியோக்கு எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பிச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ பிச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது இல்லைனா ஒரு லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற டைமிங் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட் பக்கத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிட் ஆப்ஷன் கேட்கும். அது வந்து நீங்கள் டெலிட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் வேலை. ஸோ கைஸ் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இது வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மைக் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆடியோ நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வந்து இதை போல் ரீநேம் பண்ணிட்டு கிரியேட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது கன்வெர்ட்டிங் ஆடியோ டு MP3ன்னு காட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டன். உங்களோட ஆடியோ வந்து இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம எடிட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட எடிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்குனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரிங்டோன்ஸ் எதுக்குனாலும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஆப்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவில் நீங்கள் கொஞ்சம் SFX ஆட் பண்ணால் கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா SFX அதாவது பஞ்ச் சவுண்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஆடியோ இந்த ஆடியோக்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச் சவுண்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அதனால தான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்குறேன். இதே போல் வந்து வேறு ஒரு ஆடியோ இல்லைனா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அந்த மாதிரிக்கு வந்து நீங்கள் ஆடியோ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து தேவைக்கான பஞ்ச் சவுண்டு அதுக்கப்புறம் அடிக்கிற சவுண்டு இந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து அலைட் மோஷனில் போய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தவறாமல் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.